டிட்வா புயல் தாக்கம் குறித்தும் மழை நிலவரம் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் தற்பொழுது காணலாம். தமிழகத்தில் டிட்வா புயலால் கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கு. ஆனா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழக கடலோரத்தை விட்டு நகராமல் அதே இடத்துல மையம் கொண்டிருக்கு. முக்கியமா வங்கக்கடல்ல சென்னைக்கு அருகில் இருப்பதால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையாக மழை பெய்து வருகிறது. இந்த தாழ்வு மண்டல அமைப்பு மெதுவாக நகர்வதால வலுவான மழை மேகங்கள் மீண்டும் சென்னையை நோக்கி வருகிறது. இதனாலேயே அதிகாலை முதல் தொடர் மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. டிட்வா புயல் தாழ்வு மண்டலமாக மாறி இருந்தாலும் மழையின் அளவு குறையாமல் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த தாழ்வு மண்டலம் அமைப்போடு தொடர்புடைய மேக கூட்டங்கள் கணிசமாக வலுப்பெற்றிருக்கின்றனர். கடற்பரப்பில் மேகங்கள் நீண்ட நேரம் நீடித்து நிற்கிறது. மேகங்கள் அதிக உயரத்தில் அசையாமல் இருப்பது ஒழுங்கமைக்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் அறிகுறி என்று சொல்லப்படுகிறது. இது பொதுவாக அதிகமான மழையை கொடுக்கும். அப்படித்தான் தற்பொழுது மேகங்கள் தொடர்ந்து ஈரப்பதத்தை நிலப்பரப்பிற்கு கொண்டு வர சென்னையின் பல பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்துட்டு இருக்கு. இந்த புயல் சென்னையிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் வறண்ட காற்று காரணமாக புயல் வலுவிழந்திருக்கு. இதனால புயல் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் வலுவிழந்திருக்கு. ஆனாலும் டெல்டாவிற்கும், அதாவது நாகப்பட்டினத்திற்கு 180 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் டெல்டா மாவட்டங்களில் கடுமையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று இரவு சென்னையில அரும்பாக்கம், கோயம்பேடு, காசிமேடு, ராயப்பேட்டை, கிண்டி, வடபழனி, திருவொற்றியூர், எண்ணூர், தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, மெரினா கடற்கரை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இரவு மழை பெய்தது. அதிகாலையில் 1 மணி முதல் 2 மணி நேரம் வரை விடாமல் மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்காமல் வேகமாக வடிந்துட்டு இருக்கு. மீண்டும் காலை 9 மணியில் இருந்து விடாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களிலும் தற்பொழுது வரை கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. நாளையும் சென்னையில மழை தொடரும். நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.